எல்லாரும் 3 வயசு குழந்தைய சீரழிச்சு கொன்ன விவகாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி பேசாதீங்க. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். உங்களுக்கு அதாவது பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடின்னு சொல்லி ஓட்டு வாங்கினால இன்னும் ஒரு 25,000, 50,000 இல்லை, ஒரு 75,000 வந்து முழுவதுமாக தள்ளுபடி பண்ணுறேன். 75,000த்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா முழுவதுமாக வந்து தள்ளுபடிலாம் பண்ண முடியாது அப்படின்னு மாண்பின் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி தானே? அது எலெக்ஷனுக்கு முன்னாடி பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும்னு சொன்ன மாண்பின் முதல்வர் இப்போது எதிர்ப்பு கிளம்பி மாநிலங்கள் முழுவதுமாக போராட்டம் நடந்ததுக்கப்புறம் இப்போது 3 வயசு குழந்தை அந்த ஒரே நாளில் 7 குழந்தைகள் வந்து சீரழிக்கப்பட்டு கொன்ன இந்த டைமில் அதற்கு பதில் கொடுக்க திராணி இல்லாமல் மாண்பின் முதல்வர் இது மாதிரி 75,000 வந்து இது பண்ணுறாங்க. விவசாயிகளோட ஓட்டு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிறைய ஓட்டு வந்திருக்கும். அந்த என்ன காரணமாக இருக்குன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை மீறிட்டீங்க மாண்பின் முதல்வர் அவர்களே. பச்சை பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டு சாகடிக்கப்படும் போது பொதுமக்களுக்கும் உங்கள் மேல் ஒரு சந்தேகம், உங்களுக்கு ஏண்டா ஓட்டு போட்டுன்ற ஒரு சந்தேகம் எழும்பி விட்டது.